ஏன் நாம நினைச்சிருந்தா விஜய போய் பார்த்துருக்க என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க என் கூட வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயை வீடு தேடி வந்து துணை முதல்வரை இதான் உண்மை. ஆனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. என்றைக்கும் நாம் கொண்ட கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட அந்த பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அர்த்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதிமுக கூட்டணியில தான் பயணிச்சோம். எல்லாருக்கும் தெரியும்ல. 2011 அதிமுக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் பிஜேபி கூட 2014 நாம் ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த கூட்டணி தர்மத்தை மதித்தவர்கள் தான் தேமுதிக. எந்த விதமான சலனங்களுக்கோ, எந்த விதமான ஆசாபாசங்களுக்கோ, சந்தர்ப்பவாதத்துக்கோ இடம் கொடுக்காமல் நாம் எடுத்துக்கொண்ட. பிரேமலதாக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க கேட்ட துணை முதலமைச்சர் பதவி குத்துருவாரா? அந்த பதவி என்னன்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அது எவ்வளவு முக்கியமான பொறுப்பான பதவி தெரியுமா? நீங்க எலெக்ஷன் முன்னாடி நீங்க டிஎம்கே தான் வேணும்னு சொல்லிட்டு போய் டிஎம் கிட்ட போய் நீங்க நின்று ஒன்னா கூட்டணி அமைச்சு நீங்க தேர்தல் சந்திச்சீங்க, தோத்துட்டீங்க. சரிங்களா? இப்போ விஜயநாத் ஜெயிச்சுட்டு ஆட்சி அமைச்சிட்டாரு. இப்போ வந்து எங்க தம்பி கேட்டிருந்தா வீட்டு தேடி வந்து குத்துருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க. சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கற்பனை தான். விஜயண்ணா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சரிங்களா? நீங்க கேட்டதும் கொடுக்கறதுக்கு ஒன்றும் சாதாரண பதவி இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி அது. சரிங்களா? ஏதோ ஒன்று வாய்க்கு ஒன்றுமே சொல்லிட்டு ஒன்று சொல்லாதீங்கக்கா. சரியா?